வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் வேகமாக போக வேண்டும் என்று நினைக்கிறோம். உண்மை என்னன்னா, வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, நின்று போகாமல் போகிறது தான் முக்கியம். சில பேர் உயரத்துக்கு ஒரே நாளில் போயிடுவாங்க, சில பேருக்கு வருஷம் ஆகும். இரண்டுமே தோல்வி இல்லை, இரண்டுமே வாழ்க்கை தான். நம்ம ஊரில் பாருங்க நண்பர்களே, ஒரு அம்மா காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறாங்க. வீடு வாசல் பெருக்கி தொடச்சி சமையல் முடித்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க யாருமே நான் சாதிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய சாதனையாக சாதிச்சிட்டு வராங்க. நம்ம செய்கிற வேலை சின்னதுன்ட்டு நினைக்காதீங்க. எப்போவுமே நேர்மையாக செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே மரியாதை இருக்குது. மன அழுத்தம் எதனால் உருவாகுதுன்னு பார்க்குமா? இன்றைக்கி அதிகமாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது தான். அவங்க வீடு, அவங்க காரு, அவங்க பெரிய சம்பளம் வாங்குறாங்கன்ட்டு நம்ம யோசிக்கிறோம். அவங்க பெரிய வீடு கட்டியிருக்காங்க, கப்பல் மாதிரி கார் வச்சுருக்காங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்கன்ட்டு நம்ம நினச்சி நம்ம மனசு தான் சோர்ந்து போகுது. அந்த மாதிரி நினைக்கிற மனசை நம்மளாலேயும் இதை மாதிரி சாதிக்க முடியும்ன்ட்டு நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்குது. பூக்கள் எல்லாம் ஒரே நேரத்துலையா பூக்குது? இல்லையே. நேர்மையாக இருக்கீங்களா? யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழுறீங்களா? முயற்சியை கைவிடாமல் இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க, இந்த நிலையும் கடந்து போகும் என்று நினச்சிக்கோங்க. மெதுவாக போகிறோமேன்ட்டு கவலைப்படாதீங்க. விழுந்தாலும் எழுந்தாலும் நம்ம மன தைரியம்தான் நமக்கு உதவியாக இருக்கும். நாளைக்கு நல்ல நாளாக இருக்கும், இல்லைனா நாளைக்கு வரைக்கும் வாழுற தைரியம் இருந்தால் போதும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்ம பலம். நீங்கள் இன்னும் தோற்கலை, பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே. சில நேரத்தில் காலையில் ஏஞ்சதுமே மனசு பாரமாக இருக்கும், எதுவும் வேலை செய்ய தோணாது, யாருக்கிட்டேயுமே பேச பிடிக்காது. அந்த நாள் சோம்பலான நாள் கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அது வெயில்லையும் நிற்கிது, மழையிலையும் நிற்கிது, சோர்ந்து போகலை. மழை வெயிலில் நின்னாலும் அந்த மரம் அந்தந்த சீசனுக்கு காய் பழம்ட்டு ஏதாச்சும் ஒன்று நமக்கு தந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குன்னு அந்த மரம் நினைக்குமா நம்மளால் யாருக்குமே புண்ணியம் இல்லைன்ட்டு? அந்த மரம் போல தான் நாமும் சில நாட்களில் அந்த மரம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகும். வாழ்க்கையில் ஒரு வழி என்னன்னா, மற்றவங்களோட நம்ம எப்போவுமே சமப்படுத்தி பார்க்கறது தான், அதாவது ஒப்பிட்டு பார்க்கறது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த நேரம் வந்தால் அவங்கவுங்க உழைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. நிறைய பணம், பதவி, நிறைய சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் முன்னேறி வெற்றியே அடைய முடியும். இன்றைக்கி நீங்கள் யாரையும் ஏமாற்றலை, யார் பொருளையும் அபகரிக்கலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை. ஆனால் இன்றைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் மனசு சுத்தமாக இருக்குது. கீழே விழுந்தாலும் எழுந்து நின்று நிமிர்ந்து நிற்பவன் தான் உண்மையான வெற்றியாளன். வாழ்க்கையில் விழாமல் யாரும் இல்லை. விழுந்தால் என்ன? சின்ன குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கும் போது எத்தனை தடவை விழுந்து விழுந்து எழுந்து நடக்கிறாங்க. அதுக்காக நீ எழுந்து நடக்காதன்ட்டா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்? வாழ்க்கையும் அப்படி தான். ஒவ்வொரு தடவை நம்ம விழும்போது ஒரு படிப்பினை உண்டாகும். இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு இல்லை, ஆதரவு இல்லை, புரிதல் இல்லைன்ட்டு கவலைப்படாதீங்க. உங்கள் அமைதி, உங்கள் பொறுமை, உங்கள் நேர்மை எல்லாமே ஒரு நாள் நிமிர்ந்து நிற்கும். மெதுவாக போங்க, நிறுத்தாதீங்க. உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. இந்த உலகத்துக்கு வேகமானவங்க தேவையில்லை, உண்மையானவங்க நேர்மையானவங்க தான் தேவை. ஆமாம் நண்பர்களே, இந்த 2026 நம்ம காலை எடுத்து வைக்கிறோம். விழுந்தாலும் எழுந்து நடப்போம், வெற்றி கனியை அடைவோம். நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. அப்படியே உக்காந்தா யாரும் நமக்கு கொண்டு வந்து தரமாட்டாங்க. நம் கையே நமக்கு உதவி. கடந்த கால கசப்பான நினைவுகளை விரட்டி விட்டு இந்த புத்தாண்டில் காலை எடுத்து வைத்து வெற்றியை அடைவோம். நன்றி, வணக்கம்.